அனைவருக்கும் வணக்கம். போட்டோ கொண்டு வந்திருக்கேன். போட்டோ கொஞ்சம் பாருங்க. இதனால ஆளே காணும். கடைசியா ஜனநாயகம் படம் பார்க்கும்போது இவரை எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. ஏன்னா அவ்வளவு பேர் நீட் எதிர்ப்புக்காக போராடிட்டு வராங்க. இவருக்கு ஓட்டு போட்ட 50 லட்சம் பேர் இளைஞர்கள் எல்லாரும் ரோட்ல இறங்கி போராட்டு இருக்காங்க. அவரும் காண, தொண்டர்களே காணும். இங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க இளைஞர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த விஷயம் இந்த அவர் இந்த செகண்ட் நிக்கலன்னா நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான். நாளைக்கு உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இதுக்காக பாதிக்கப்படும். அதனால இந்த நீட் எக்ஸாம் சார் நீட் நடத்தி தீர்வும் நர்மேந்திர பிரசாத் பதவி விலகணும். இதான் எங்களுடைய இளைஞர்களோட கோரிக்கை. அவனுக்கு எது மேலேயும் அக்கறை இல்ல, நம்ம நாட்டு மேல சுத்தமா அக்கறை இல்ல. கேவல டாம்ல நொறு சீமானா சாப்பிட்டாரா இல்லைன்னு கேட்கிறான். அவன் இங்க நீட் எக்ஸாம் போராடி வராங்க. சீமானா ஒட்டி வாங்கிட்டாரா இல்லைன்னு கேட்கிறான். அவனுக்கு நாட்டு மேல எந்த அக்கறையும் இல்ல. 2 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இவரை எங்கேயாச்சும் பார்த்தா தேடி பிடிச்சு கொள்ளுவாங்க. நாம் தமிழர். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு நீட் தேர்வுக்கு எதிராக போராட தகுதி இருக்கு என்றால் அது நாம் தமிழர் கட்சி நமக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் இப்போது போராடி கொண்டிருக்கிற திமுக ஒன்றிய அமைச்சராக செந்தில் செல்வன் அவர் இருக்கும்பொழுதுதான் இங்கே காந்தி செல்வன் இருக்கும்போதுதான் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வுக்கான மசோதாவை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கும்போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். பிறகு ஆட்சி மாறியது, பிஜேபி அதிமுக அதை செயல்படுத்தியது. இன்றைக்கு திமுக போராடுகிறது, இன்றைக்கு காங்கிரஸ் போராடுகிறது, இன்றைக்கு எல்லா கட்சிகளும் நீட் தேர்வுக்கு போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தவர்கள், இவர்கள் தான் நீட் தேர்வை ஆதரித்தவர்கள். நாம் தமிழர் கட்சி சென்னையில் ஏதோ ஒரு மூலையில பொதுக்கூட்டம் போட்டாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, கொடியை பிடிச்சாங்க, முழக்கம் போட்டாங்க. இல்ல, ஐநா மன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக பேச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான், வேற யாரும் பேசல. நாங்க கடமைக்கு எதிர்ப்பவர்கள் அல்ல, நீங்க காரியம் முடிவு முறை எதிர்ப்பவர்கள். நாங்க சொல்றோம், இந்தியாவில் பல தேசிய இனங்கள் உண்டு. பல தேசிய இனங்களுக்கும் இந்த தமிழர் தேசிய இனத்துக்கும் என்ன வேறுபாடு? நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளது. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் என்று மற்ற தேசங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் நாங்கள் நீட் தேர்வு முறைகேடு தான் என்று சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர், 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என் நாட்டுக்கு நான் மருத்துவராய் சேவை செய்ய போறேன், எளிய மக்களுக்கு நான் மருத்துவராய் சேவை செய்ய போறேன்னு எத்தனையோ மாணவர்கள், 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் செய்து கொண்டாங்க. முடியாத பட்சத்தில் தற்கொலை செய்து கொண்டாங்க. இவர்களை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது, இவர்கள் செத்ததுக்கு இந்த நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இவர்கள் செத்ததுக்கு பதிலாக இந்த படம் வெற்றி மனுஷன் சாப்பிட்ட இந்த தற்கொலைகள் செத்திருக்க கூடாதா? தற்கொலைகள் எண்ணிக்கை குறைந்திருக்குமே என்று நினைக்க தோன்றும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அமைதியான வழியில 10 நாட்களுக்கு மேல டெல்லியில போராட்டம் இருந்தாங்க மாணவர்கள். மாணவர்கள் இந்த சாதி கடந்து, மதம் கடந்து, கட்சிகளை கடந்து ஒன்றிணைய மாட்டாங்க. அப்படி ஒன்றிணைறாங்க அப்படின்னா எந்த குமாரும் அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு நம்ம பல போராட்டங்கள் சொல்லலாம். அப்படி போராடக்கூடிய மாணவர்கள் வன்முறை ஏறி திட்டம் மண்டை உடச்சு வன்முறை ஏறி ஒன்றிய அரசு, டெல்லி காவல்துறை 2011 நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராடிய போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஒருத்தர் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார். அவர் வாயை மூடி மௌனமாக இருந்தார். நாம எல்லாம் பேசினோம், ஓபிஎஸ் வாயை திறந்து பேசினோம், நம்ம முழக்கமிட்டோம். இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கார்.
மாணவர் நீட்டறிக்கையா போராட்டார்கள். இன்னைக்கு நிச்சயமா இல்ல தற்கொலைமா அதிகாரத்தில் உட்காந்துருக்காரு. தற்கொலைமாமா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நான் ஜெயிச்சுட்டு வந்தேனா அவன் அது தர மாட்டான், இது தர மாட்டான்னு நான் ஒப்பாரி வைக்க மாட்டேன். எந்த எல்லைக்கும் போய் நானு சண்டை செய்வேன், எந்த எல்லைக்கும் போய் போராடுவேன். விஜய் அவர்கள் பேசினாரு, இன்னைக்கும் போராடுறாரு. எதுக்காக? தமிழ்நாடு வெற்றியாளர் போராடுறாரு. ஜனநாயக படம் வெளியான போது நான் கொஞ்சம் தாமதமா தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்து சமூக வலைதளத்தை பாக்குறேன், எல்லா அமைச்சர்களும் கண்ணீர் வச்சுக்கிருக்கான். நான் ஒரு தீவிர விஜய் ரசிகர், பார்த்து பயந்துட்டேன். நேற்று கூட கோட் சூட் போட்டு நல்லா இருந்தாரு, என்ன ஆச்சு அவருக்கு? நேற்று கூட நல்லா இருந்தாரு. அவர் இந்த மண்ணை ஆளக்கூடாது நினைச்சோம், வாழக்கூடாது நினைக்கிறேன் இல்லையா நாங்க. என்னாச்சு அப்படின்னு 12 பேரை போய் பார்க்கும்போது தெரிஞ்சு விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதனால அடிச்சாங்க. கடைசி படம் தான் அழுங்க, படம் நல்லா தான் அதனால அழுந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இது என்னன்னா, நாம முதலமைச்சர் 2வது முறை படம் பார்க்கிறேன். இன்னைக்கு போய் திரையரங்கில் போய் படம் பார்க்க போறாரு. நான் ஒரு விஜய் ரசிகருங்க, நான் எப்படிப்பட்ட அணில் சுறாப்பட்டு சொல்றாங்க. நீங்க உண்மையாலுமே அந்த அளவுக்கு நான் ஒரு அணிலா இருக்குவேன். இந்த ஜில்லா, இந்த புலி, இந்த படங்கள்லாம் வரும்போது திரையரங்குக்கு நண்பர்களோட 2-3 முறை நாங்க போய் பார்ப்போம். எதுக்காக? படத்தோட வசூல் அதிகமாக்கணும், படத்தை வெற்றியட வைக்கணும் அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவோம், போய் திரையரங்குக்கு போய் படத்தை பார்ப்போம். படிக்கும்போது பாக்குறது ஓகேங்க. ஒரு முதலமைச்சர் 2வது முறை இன்னைக்கு போய் பாக்குறாரு. கவலைப்படுங்க, ஜனநாயக படம் வெற்றி அடையணும். வெக்கமா இல்ல? அது எனக்கு என்னன்னா, முதலமைச்சர் தான் இப்படி இருக்கிறாரு. ஒரு கட்சியில தொண்டர்கள் சரியா இருக்கலாம், தலைவர் சரியாக மாட்டான். 2 பேர் சரியில்லைங்க. தலைவரும் சரியில்லை, சரியில்லாம இருக்கிறாங்க. ஒரு 10 ஏற்சான்றிதழ் எடுத்து கொடுத்தாங்க. படத்துல ஏதாவது ஆபாச காட்சிகள் வரும், வன்முறை காட்சிகள் வரும், ஆபாச ஏதாவது பேசுவாங்க அப்படின்னா ஏற்சான்றிதழ் கொடுப்பாங்க. ஏற்சான்றிதழ் கொடுத்த படத்துக்கு தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் திரையரங்களை உட்கார வச்சு ஒரு அமைச்சர் பாக்குறான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பெண், எவ்வளவு பெரிய அயோக்கிய பெண். சிந்திச்சு பாருங்க. இல்ல சின்ன பசங்க வர்றாங்க, எடுத்து கொடுக்கிறாரு ஒரு அமைச்சர். யாருன்னு பார்த்தா அவர் பேரு பாலாஜி, விஜய் பாலாஜி. இந்த அமைச்சர் எப்படிப்பட்ட அமைச்சர்னா, சீமானா யாருன்னு அவருக்கு என்ன, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பிராக்டிகல் சீமானத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நம்ம சொல்லலாம் சீமான் தான் யாருன்னு. இந்த விஜய் அவர்களுடைய படம் 5வது படம் மீனவனை நடிச்சுட்டாருன்னு சொல்ல விட்டீங்க. இந்த அந்த படத்துல நடிக்க நினைச்ச அந்த தமனாவுடைய பாவாடை கீழே ஆட்டிக்கிட்டு தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாங்கி பாட்டு பண்ணீங்க. அந்த காலகட்டத்துல என் மீனவனை அடிச்சா உன் மாணவனை அடிப்பட்டான்னு பேசி சிறைக்கு போயிட்டு வந்தாரு. எந்த மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. அந்த பேசுறாரு எங்க அண்ணனை பத்தி. சிந்திச்சு பாருங்க. நமக்கு நம்ம வந்து இந்த தேசியம், இந்த தமிழர் என்ற தேசியம், அறிவை கடன் கொடுத்த இனம், எல்லாத்திலையும் மூத்த இனம், நாகரிகத்தை சொல்லி கொடுத்த இனம். இந்த இனம் தான் முன்னாடி இந்த போராட்டத்தை பயன்படுத்தி இருக்கணும். ஆனா தமிழர் வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிருக்கோம்? போராடக்கூடியவங்களை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க சொல்றாங்க சமூக விரோதிகள், பிரிவினவாதிகள், தீவிரவாதிகள். பெருமையோட சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க யார சமூக விரோதி சொல்றாங்களோ, யார் பிரிவினவாதி சொல்றாங்களோ அவங்க அந்த நாட்டுக்காரர்கள், நாம் நாட்டுக்காரர்கள் என்று உயர்த்தி சொல்லுங்கள். பெருமையோட சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஒன்றே ஒன்றுதான், நாட்டுக்காக போராடி ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம்னா இளைஞர்கள், மாணவர்கள் நீதிக்கு தான் நம்ம போராடுறோம், மீட்டெடுப்போம். அது உறுதியா நம்ம பண்ணுவோம். இந்த நீட் தேர்வு முறைகேடு நடந்திருக்கு, அதுக்காக நம்ம போராடுங்க. நீட் தேர்வு முறைகேடு என்று நீட் தேர்வு ரத்து செய்வதை நம்ம போராடுவோம். நன்றி. பொறுப்பாளர் இளந்தமிழ் கோபி, பல்லாவரம் கோபி அவர்கள்.